கதை 4. புருகூதன். இடம் வட்சு நதிக்கரை பள்ளத்தாக்கு, தஜிகிஸ்தான். இனம் இந்தோ-ஈரானியர். காலம் கிமு 2500. 180 தலைமுறைகளுக்கு முன்னால் வாழ்ந்திருந்த ஆரிய மக்களின் கதை இது. இவர்களில் சிலரின் சந்ததிகள் அப்போது இந்தியாவை நோக்கிப் புறப்பட்டனர். அன்று விவசாயமும் செம்பின் பயன்பாடும் ஆரம்பித்திருந்தன. ஆரியர்கள் முதலில் அடிமை முறையை ஏற்றிருந்தார்கள். ஆனால் இப்போது அதை முற்றிலும் கைவிட விரும்பினார்கள். பகுதி 1. வட்சு நதி கலகலவென்று ஆரவாரத்துடன் பெருக்கெடுத்துப் பாய்கிறது. அதன் வலது கரையின் நீரிலிருந்தே மலைத்தொடர் ஆரம்பிக்கிறது. ஆனால் இடது கரை ஏற்ற இறக்கமின்றி ஒரே மாதிரி மெல்லச் சரிந்திருப்பதால் பள்ளத்தாக்கு விசாலமாகத் தோன்றியது. தூரத்திலிருந்து பார்க்கும்போது வளர்ந்து உயர்ந்தோங்கி இருக்கும் கரும்பச்சை தேவதாரு மரங்களின் அடர்த்தியில் காரணத்தால் அரை இருளைத் தவிர வேறு எதுவும் தெரியாது. அங்கே நெருங்கும்போது அடிப்பகுதியில் மிக நீண்ட கிளைகளையும் மேலே போகப் போக குட்டை கிளைகளையும் கொண்ட அந்த மரங்களின் உச்சிகள் அம்பு போன்று கூர்மையாக இருப்பதைப் பார்க்கலாம். அந்த மரங்களுக்கு கீழே பலவிதமான சிறு மரங்களும் செடிகளும் உள்ளன. கோடையின் கடைசி பகுதி. இன்னும் மழைக்காலம் ஆரம்பிக்கவில்லை. வட இந்தியாவின் சமவெளிகள் வசிக்கும் மக்கள் கடும் வெப்பத்தால் துன்புறும் ஒரு மாதம் இது. ஆனால் 7000 அடி உயரமுள்ள இந்த மலைப்பகுதியில் வட்சு நதி பள்ளத்தாக்கில் வெப்பம் நுழைய முடியவில்லை. வட்சு நதியின் இடது கரையில் ஒரு இளைஞன் சென்று கொண்டிருந்தான். அவன் தளர்வான கம்பளிச் சட்டை அணிந்திருந்தான். அதன் மேல் நிறைய சுற்றுகளாக கட்டிய இடுப்புப் பட்டை, கம்பளி காற்சட்டை, பாதங்களில் பின்னல் செருப்புகள். தொப்பியை கழற்றி எடுத்து அவன் தன் முதுகில் தொங்கிக் கொண்டிருக்கும் கூரையில் வைத்திருந்தான். அது சிறு பிரம்புகளால் பின்னப்பட்ட புனல் கூடை. அதில் அவன் நிறைய பொருட்கள், நான் அவிழ்த்த வில்லும் அம்பரா தூணி உட்பட வைத்திருந்தான். அவனது நீண்ட ஒளிரும் மஞ்சள் தலைமுடி பின்னால் சிதறி காற்றில் அலைபாய்ந்தது. இளைஞனின் இடுப்பில் தோல் உறையிடப்பட்ட ஒரு செம்பு வாள் தொங்கிக் கொண்டிருந்தது. அவன் கையில் ஒரு தடி இருந்தது. அதை கூடையில் முட்டுக் கொடுத்து அதன் மீது சாய்ந்து நின்று அவ்வப்போது ஓய்வெடுத்தான். இப்போது மலை ஏறுவது கஷ்டமாக இருந்தது. அவன் முன்னால் தடித்துக் கொழுத்த 6 ஆடுகள் நடக்கின்றன. அவற்றின் மீது வறுத்த தானிய மாவு நிரம்பிய பைகள் வைக்கப்பட்டிருந்தன. இளைஞனின் பின்னால் ரோமம் நிறைந்த ஒரு சிவப்பு நாய் வந்து கொண்டிருந்தது. பறவைகளின் இனிய குரலோசைகள் மலைகள் எதிரொலித்தன. அந்த ஒலி இளைஞனை தூண்டியது. அவனும் போட்டியாக சீழ்க்கையிட்டபடியே சென்று கொண்டிருந்தான். ஒரு பாறையின் மேலிருந்து சிறு அருவி ஒன்று வெள்ளி தாரை போன்று கீழே விழுந்து கொண்டிருந்தது. அந்த நீர் நேராக கீழே விழுவதற்கு யாரோ பாறையை வெட்டி அந்த இடத்தில் மரக்கால்வாய் அமைத்திருந்தார்கள். களைப்பால் மூச்சுத் திணறிக் கொண்டிருந்த ஆடுகள் கீழே சென்று தண்ணீர் குடிக்கத் தொடங்கின. இளைஞன் பக்கத்தில் படர்ந்திருந்த திராட்சை கொடிகளில் சிறு சிறு திராட்சை குலைகள் தொங்குவதை பார்த்தான். அவன் தன் கூடையை தரையில் இறக்கி வைத்துவிட்டு திராட்சை கொத்தை பறித்து தின்றான். அவை பழுக்காத காய்கள், கசப்பும் புளிப்புமாயிருந்தன. அவை பழுப்பதற்கு இன்னும் 1 மாத காலம் ஆகும். ஆயினும் அந்த இளம் பையனுக்கு இந்தச் சுவையே போதுமானதாக தோன்றியது. அதனால் அவன் ஒவ்வொன்றாக மெல்ல வாயிலிட்டு தின்றான். ஒரு கால் அவனுக்கு மிகவும் தாகமாக இருக்கலாம். ஆனால் வெயிலில் வந்தவன் உடனே குளிர்ந்த நீர் குடிப்பது நல்லது அல்ல. இது அவன் தாமதிப்பதற்கான காரணமாக இருக்கலாம். ஆடுகள் தண்ணீர் குடித்துவிட்டு சுற்றிலும் முளைத்திருக்கும் புற்களை தின்னத் தொடங்கின. நாய்க்கு மிகவும் வெப்பமாக இருந்தது. அதனால் அது தன் எஜமானனையோ ஆடுகளையோ கவனிக்கவில்லை. அருவிக்கு கீழே தேங்கியிருந்த தண்ணீரில் போய் உட்கார்ந்து விட்டது. இப்போது அதன் வயிறு தோல் நீர்ப்பை போன்று பெருத்து வந்தது. அதன் சிவந்த நாக்கு தண்ணீரில் படபடவென்று அடித்து கொண்டது. இளைஞன் அருவிக்கு கீழே வாய் திறந்து நின்று ஒரே மூச்சில் தாகம் தீர்த்தான். கைக்குழுவில் நீர் எடுத்து முன் தலை ரோம வேர்கள் நனையும்படி முகம் கழுவிக்கொண்டான். வளரத் தொடங்கி இருக்கும் மஞ்சள் தாடி, மீசை அவனது பழுப்பு மஞ்சள் கன்னங்களை செவ்விதழ்களையும் மறைக்க முயன்று கொண்டிருந்தன. ஆடுகள் மகிழ்ச்சியாக மேய்வதை பார்த்த இளைஞன் தன் கூடைக்கு பக்கத்தில் சென்று அமர்ந்தான். காதுகளை நிமிர்த்தி கொண்டு தன்னை பார்க்கும் சடைநாயின் கண்களில் தெரிந்த உணர்ச்சியை புரிந்து கொண்டான். கூடையில் கையிட்டு ஆட்டின் உலர்ந்த தொடை மாமிசத்தை எடுத்தான். இடுப்புப்பட்டை தோலுறையில் தொங்கிக் கொண்டிருந்த செம்பு கத்தியை எடுத்து மாமிசத்தை வெட்டி தானும் தின்று கொண்டு நாய்க்கு கொடுக்கத் தொடங்கினான். இந்த நேரத்தில் மரமணியின் சடபடவெனும் ஓசை கேட்டது. சற்று தூரத்தில் உள்ள புதர்களிடையே பாதியளவு மறைந்த ஒரு கழுதை வருவது தெரிந்தது. அதைத் தொடர்ந்து இன்னொரு கழுதை வந்தது.
அதன் பின்னால் அவனைப் போன்று உடையணிந்து 16 வயது பெண்ணொருத்தி வந்தாள். அவள் முதுகில் கூடை இருந்தது. அப்போது அவன் அனாயசமாக சீட்டியடித்தான். ஏதாவது யோசிக்கத் தொடங்கினால் அவன் சீட்டியடிப்பது சுவாசிப்பது போன்று சாதாரணமானது. அந்த 16 வயது பெண்ணின் செவிகளில் அந்த சீட்டி ஒலி ஒரு முறை கேட்டது. அவள் ஓசை வந்த பக்கம் திரும்பிப் பார்த்தாள். ஆனால் இளைஞனின் உடல் இலைகளால் மறைக்கப்பட்டிருந்தது. இளைஞன் 30 அடி தூரத்திலிருந்து பார்த்தான் என்றாலும், அவள் முகத்தின் தோராயமானதுதான் என்றாலும், அழகான ஒரு தோற்றம் அவன் மனதில் பதிந்துவிட்டது. அவள் எங்கே போகிறாள் என்று தெரிந்து கொள்வதற்காக அவன் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தான். வச்சு நதிக்கு மேற்புற கரைப் பகுதிகளில் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் ஒன்றுமில்லை. இது இந்த இளைஞனுக்கு நன்றாகத் தெரியும். அதனால் அவளும் தான் செல்லும் வழியில் வருபவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவன் புரிந்து கொண்டான். 16 வயதுக்காரியின் முகம் அழகானதென்றாலும் அறிந்திராத முகத்தைப் பார்த்து சடைநாய் குரைக்கத் தொடங்கியது. இளைஞன் அதட்டியவுடன் அது அமைதியடைந்தது. அவள் கழுதைகள் தண்ணீர் குடிக்கத் தொடங்கின. அவள் தன் கூடையை கீழே இறக்கி வைக்க முற்பட்டபோது இளைஞன் தன் வலுவான புஜங்களால் அதை தாங்கி உதவினான். அவள் புன்னகையால் நன்றி தெரிவித்துக் கொண்டு சொன்னாள், மிகவும் வெப்பமாக இருக்கிறது. வெப்பம் அல்ல, நீ மலை ஏறி வருவதால் இப்படி தோன்றுகிறது. சற்று ஓய்வெடுத்தால் வியர்க்காது. இப்போது நாட்கள் நன்றாக இருக்கின்றன. ஒரு 10-15 நாட்களுக்கு மழைக்கு பயப்பட வேண்டியதில்லை. மழை எனக்கு பயமாக இருக்கிறது. சேராலும் நீராலும் வழிகளெல்லாம் மிகவும் மோசமாகிவிடும். கழுதைகள் நடப்பதற்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். வீட்டில் ஆடுகள் இல்லை. அதனால்தான் நான் கழுதைகளை ஓட்டிக் கொண்டு வந்தேன். சரி, நீ எங்கே போக வேண்டும் நண்பா? நான் மலை உச்சியில் உள்ள தண்டா கிராமத்துக்கு செல்கிறேன். இப்போது எங்கள் ஆடுகளும் மாடுகளும் குதிரைகளும் எல்லாம் அங்குதான் இருக்கின்றன. நானும் அங்கேதான் செல்கிறேன். மாவும் தானியமும் உப்பும் பழங்களும் கொண்டு செல்கிறேன். உங்கள் கால்நடைகளை யார் பார்த்துக் கொள்கிறார்கள்? என் கொள்ளு தாத்தா பார்த்துக் கொள்கிறார். என் சகோதரர்களும் சகோதரிகளும் அவருக்கு ஒத்துழைக்கிறார்கள். கொள்ளு தாத்தாவா? அவருக்கு மிகவும் வயதாகியிருக்குமோ? மிகவும் வயதாகிவிட்டது. அவ்வளவு வயதான மனிதர் எங்கும் இருக்க மாட்டார். அவர் எப்படி கால்நடைகளை பார்த்துக் கொள்கிறார்? இப்போதும் நல்ல வலுவுடன் இருக்கிறார். முடியும் புருவங்களும் நரைத்து விட்டன. ஆனால் பற்கள் எல்லாம் அப்படியே உறுதி குன்றாமல் இருக்கின்றன. பார்த்தால் அவருக்கு ஒரு 50-55 வயது இருக்கும் என்றுதான் தோன்றும். ஆயினும் அவரை வீட்டில் ஓய்வெடுக்க வைக்க வேண்டும். சம்மதிக்கவே மாட்டார். நான் பிறப்பதற்கு முன்பிருந்தே அவர் கிராமத்துக்கு வருவதில்லை. கிராமத்துக்கு வருவதில்லையா? வர விரும்பவில்லை. கிராமத்தின் மீது வெறுப்பு. மனிதன் ஒரு இடத்தில் தேங்கி கிடக்க பிறந்தவன் அல்ல என்று சொல்வார். மிகவும் பழைய கதைகளையெல்லாம் சொல்வார். சரி, உன் பெயர் என்ன நண்பனே? புருகூதன். புருகுலத்தை சேர்ந்த மாத்திரியின் மகன். உன் பெயர் என்ன சகோதரி? ரோசனா. மதுர வம்சத்தை சேர்ந்தவள். அப்படியென்றால் நீங்கள் என் மாமன் குலத்தை சேர்ந்தவர்கள். மேல் மதுரமா கீழ் மதுரமா? மேல் மதுரம். வச்சு நதியின் இடது கரையில் புருக்களின் கிராமங்கள் இருக்கின்றன. ஆனால் அந்த கரையின் கீழ்பாகம் கரையிலிருந்து கீழே சமதளம் வரையிலான சரிவான நிலப்பகுதி கீழ் மதுரரின் கைவசம் இருந்தது. வலது கரை மேல்பாகம் மேல் மதுரரின் கையிலும் கீழ்ப்பாகம் கீழ் பர்சுகளின் கையிலும் இருந்தன. புருக்கள் நிலப்பரப்பாலும் ஜனத்தொகையாலும் மதுரரை விட குறைந்தவர்கள் அல்ல. புருக்களின் கீழ்ப்பகுதியில் உள்ள மதுரர் கீழ் மதுரர் என்று சொல்லப்பட்டார்கள். ரோசனா மேல் மதுரத்தைச் சேர்ந்தவள். புருகூதனின் மாமாவின் கிராமம் மேல் மதுரத்தில் இருந்தது. இந்த விஷயங்களை தெரிந்து கொண்டபோது ஒருவரை ஒருவர் மேலும் நெருக்கமாக உணர்ந்தனர். புருகுதன் தொடர்ந்து சொன்னான், ரோசனா, இன்று நாம் அங்கே சென்று சேர முடியாது. நீ எப்படி தனியாக வரத் துணிந்தாய்? எனக்கு தெரியும். இரவில் சிறுத்தைகளிடமிருந்து கழுதைகளை காப்பாற்றுவது கஷ்டம். ஆனால் கொள்ளுத்தாத்தாவுக்கு உணவுப் பொருட்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய அவசியம். புருகூதா, என் மீது மிகவும் அன்பு கொண்டவர் அவர். இப்போது அதிகமானோர் அந்த கிராமத்துக்கு செல்கிறார்கள். வழியில் யாராவது துணைக்கு கிடைப்பார்கள் என்று நினைத்தேன். நெருப்பு எரித்து கொண்டு நடந்தால் காட்டு விலங்குகள் தொந்தரவு செய்யாது என்றும் நினைத்தேன். வழியில் நடக்கும்போது தீ பற்ற வைப்பது சாத்தியமல்ல. நீ உண்டாக்கும் அரணிக்கட்டை வைத்திருக்கிறாயா ரோசனா? வைத்திருக்கிறேன். இருந்தாலும் அரணி கடைந்து நெருப்பு உண்டாக்குவது சுலபமல்ல. சரி, என்னிடம் புனிதமான ஒரு அரணி இருக்கிறது.
இது எங்களுக்கு பரம்பரையாக பயன்பட்டு வருகிறது. அதிலிருந்து வந்த நெருப்பால் மிக நிறைய யாகங்களும் தேவ பூஜைகளும் நடத்தியிருக்கின்றோம். எனக்கு அக்னி பகவானின் மந்திரமும் தெரியும். அதனால் அதில் விரைவாக நெருப்பு ஏற்படும். இப்போது நாம் 2 பேர் இருக்கிறோம். அதனால் நம்மை நெருங்குவதற்கு சிறுத்தைகளுக்கு தைரியம் இருக்காது. நம் சடையனும் இருக்கிறது ரோசனா. சடையன்னா? ஆமாம், எனது இந்த சிவப்பு நாய். சடையா சடையா என்று அழைத்தவுடன் நாய் எஜமானின் கையை நக்கத் தொடங்கியது. ரோசனாவும் சடையா சடையா என்று அழைத்தாள். நாய் வந்து அவள் கால்களை முகரத் தொடங்கியது. பிறகு ரோசனா அதன் முதுகில் தடவியபோது சடையன் வாலாட்டியவாறு அவள் காலடியில் அமர்ந்தது. சடையன் மிகவும் அறிவான நாய், புருகுதன் சொன்னான். வலிமையாகவும் இருக்கிறது. ஆமாம், ஓநாய், கரடி, சிறுத்தை எதற்கும் பயப்படாது. ஆடுகளும் கழுதைகளும் போதுமான அளவு மேய்ந்திருந்தன. களைப்பும் அகன்றிருந்தது. அந்த இளம் பயணிகள் மீண்டும் நடக்கத் தொடங்கினர். சடையன் அவர்களை மெல்லோட்டமாக பின்தொடர்ந்தது. அவர்கள் நடக்கும் பாதை வளைந்து வளைந்து சென்றது. ஆயினும் மிகவும் ஏற்றமாக இருந்ததால் மிக மெதுவாகத்தான் கால் எடுத்து வைக்க முடிந்தது. புருகூதன் ஆங்காங்கே இருந்த செடிகளிலிருந்து சிவப்பு ஸ்ட்ராபெர்ரி பழங்கள் பறித்து ரோசனாவுக்கு கொடுத்தான். ஆனால் அவை இன்னும் பழுக்கவில்லை. அது குறித்து அவன் வருந்தினான். அவர்கள் பேசிக்கொண்டே மாலை நேரம் வரை நடந்தனர். அஸ்தமன நேரம் நெருங்கிக் கொண்டிருந்த போது அடர்ந்த கொடிப்புதருக்கு கீழே கலகலவெனும் ஓசையுடன் நீரூற்றை பார்த்தார்கள். பக்கத்திலேயே வெட்டவெளி நிலம் கொஞ்சம் இருந்தது. அங்கே பாதி எரிந்த விறகு கட்டைகளும் சாம்பலும் குதிரைகளின் சாணமும் கிடந்தன. புருகூதன் குனிந்து நின்று சாம்பலை கிளறினான். அதில் தீ இருந்தது. அவன் மிகவும் மகிழ்ச்சியுடன் சொன்னான். ரோசனா, இரவு தங்குவதற்கு இதைவிட நல்ல இடம் கிடைக்காது. பக்கத்திலேயே நீர் இருக்கிறது. நிறைய புல்லும் இருக்கிறது. காய்ந்த விறகு இருக்கிறது. இன்று காலை இங்கிருந்து போன வழிப்போக்கர்கள் விட்டுச் சென்ற சாம்பலில் தீயும் இருக்கிறது. ஆமாம் புருகூதா, இதைவிட நல்ல இடம் கிடைக்காது. இன்று இங்கேயே தங்கலாம். இனி ஒரு நீரூற்றை சென்றடைவதற்கு இரவாகிவிடும். புருகூதன் மண்டியிட்டு தன் முதுகுச் சுமையை ஒரு பாறையில் வைத்துச் சரிந்து கீழிறக்கினான். பிறகு ரோசனாவின் கூடையையும் இறக்கி வைத்தான். இருவரும் சேர்ந்து கழுதைகளின் சுமைகளை இறக்கிவிட்டு அவற்றின் சேணங்களை கழற்றினார்கள். கழுதைகள் படுத்து உருண்டன. பிறகு புல்மேயச் சென்றன. ஆடுகளின் சுமையை இறக்குவதற்கு சற்று தாமதமானது. ஏனென்றால் விலகி ஓடும் அவற்றை வலுக்கட்டாயமாக பிடித்து இழுத்து கொண்டு வந்து சுமையிறக்க வேண்டியிருந்தது. ரோசனா தண்ணீர் எடுத்து வர தோர்குடுவையுடன் ஊற்றை நோக்கிச் சென்றாள். புருகூதன் சருகுகளும் சுள்ளிகளும் விட்டு தீ மூட்டினான். பிறகு பெரிய மரக்கட்டைகளை போட்டு பெரிதாக நெருப்பு உண்டாக்கினான். ரோசனா தண்ணீருடன் திரும்பி வந்தபோது புருகூதன் ஒரு தாமிர பாத்திரத்தை முன்னால் வைத்து ஒரு கத்தியால் பசுவின் தொடைக்கரியில் 1/4 பங்கு வெட்டி எடுத்து கொண்டிருந்தான். ரோசனாவை பார்த்துச் சொன்னான். நாளை மாலை நேரத்தில் நாம் மலை உச்சிக்கு போய்விடுவோம் ரோசனா. அங்கிருந்து உங்கள் மந்தை இடம் வெகு தூரத்தில் இல்லை அல்லவா? அது தண்டா கிராமத்திலிருந்து கிழக்கே 6 கல் தூரத்தில் இருக்கிறது. எங்கள் இடம் கிழக்கு திசையில் 12 கல் தொலைவில் இருக்கிறது. அப்படியென்றால் உன் கொள்ளு தாத்தாவின் மந்தை இடம் நான் செல்லும் வழியில்தான் இருக்க வேண்டும். அப்படியென்றால் நீ என் கொள்ளு தாத்தாவை சந்திக்க முடியும். உன்னை எப்படி அவரை சந்திக்க வைப்பது என்று நான் ஆவல் கொண்டிருந்தேன். அதற்கிடையில் இன்னும் ஒரு நாள் இருக்கிறது. அதனால் நமக்கு 1/4 பங்கு தொடை இறைச்சி போதும். இது பசுங்கன்றின் பின்னங்கால் தொடை மாமிசம் ரோசனா. குதிரை குட்டியின் பாதிக்கால் என்னிடமும் இருக்கிறது. இப்போதைய பருவநிலையில் மாமிசத்தை நீண்ட நேரம் வைத்திருந்தால் அது நாரத் தொடங்கும். அப்படித்தானே? உப்பு போட்டு வேக வைத்தால் எப்படி இருக்கும்? மிகவும் நன்றாக இருக்கும் புருகுதா. என்னிடம் சர்க்கரை பாகும் இருக்கிறது. சர்க்கரை பாகும் மாமிசமும் கொஞ்சம் மாவும் சேர்த்தால் நல்ல சூப் தயாரிக்கலாம். நாம் தூங்கப் போவதற்குள் சூப் தயாராகிவிடும். நான் தனியாக இருந்தால் சூப் தயாரிக்க மாட்டேன். ஏனென்றால் அதற்கு நீண்ட நேரம் ஆகும். ஆனால் இப்போது கால்நடைகளை கட்டி போட்டுவிட்டு சூப் தயாராவது வரை பேசிக் கொண்டிருப்போம். நான் தயாரிக்கும் சூப் என் கொள்ளு தாத்தாவுக்கு மிகவும் பிடிக்கும். புருகூதா, உனது இந்த தாமிர பாத்திரம் நன்றாக இருக்கிறதே. ஆமாம், தாமிரம் மிகவும் விலையுயர்ந்தது ரோசனா. இந்த பாத்திரம் ஒரு குதிரையின் விலைக்கு இணையானது. ஆனால் பயணத்தில் இது மிகவும் பயன்படும். அப்படியென்றால் உங்கள் வீட்டில் கால்நடைகள் மிக அதிகமாக இருக்குமே? ஆமாம், நிறைய தானியமும் இருக்கிறது. அதனால்தான் குதிரை விலையுள்ள இந்த பாத்திரத்தை வாங்கினேன். நான் மாமிசத்தை நறுக்கி வைத்திருக்கிறேன். உப்பு போட்டு தண்ணீர் ஊற்றி நீ நெருப்பில் வை. நான் அந்த பக்கமும் தீ மூட்டுகிறேன். பிறகு கொஞ்சம் புல் அறுத்து வந்து போட்டுவிட்டு ஆடுகளையும் கழுதைகளையும் இங்கே கட்டலாம். உனக்கு தெரியுமா, நாம் கன்று
மாமிசத்தை விரும்புவதை விட அதிகமாக சிறுத்தைக்கு கழுதிய மாமிசம் பிடிக்கும். சடையா, அதுவரை நீ இதை தின்று கொண்டிரு. அவன் கொஞ்சம் மாமிசத்தோடு கூடிய எலும்பை எடுத்து நாயை நோக்கி எறிந்தான். சடையன் வாலாட்டியவாறு கால்களால் எலும்பை மிதித்து பிடித்து கொண்டு கடித்து தின்ன முயன்றது. புருகூதன் இடுப்புப் பட்டையையும் மேலே அணிந்திருந்த சட்டையையும் கழற்றினான். கையில்லாத உட்சட்டையின் அடியில் விரிந்த மார்பும் பருத்த புஜங்களும் அந்த 20 வயது இளைஞனின் வலிமையை பறைசாற்றின. வேலை செய்யும்போது புருகூதனின் உடலில் உள்ள ஒவ்வொரு தசைக்கட்டும் அசைந்தது. கூடையிலிருந்து கத்தி எடுத்து சற்று நேரத்திற்குள் புற்களை வெட்டி எடுத்து வந்து குவித்து விட்டான். பிறகு கழுதைகளை காதை பிடித்து இழுத்து கொண்டு வந்தான். முளையடித்து கட்டி புல் எடுத்து போட்டான். ஆடுகளையும் இப்படியே செய்தான். வேலை முடிந்ததும் புருகூதன் நெருப்புக்கு அருகே சென்று அமர்ந்தான். ரோசனா பாத்திரத்தில் கொதித்து வெந்து மாமிசத் துண்டுகளை ஒவ்வொன்றாக எடுத்து ஒரு தோள்பட்டையில் வைத்துக் கொண்டிருந்தாள். புருகூதன் கூடையிலிருந்து ஒரு தோலை எடுத்து தரையில் விரித்தான். பிறகு அழகானதொரு மரக்கோப்பையையும் மது இருந்து தோல் குடுவையையும் வெளியே எடுத்தான். அவற்றுடன் ஒரு புல்லாங்குழலும் வெளியே வந்து விழுந்தது. ஒரு குழந்தை கீழே விழும்போது அம்மா அதற்கு காயம்பட்டு விடுமே என்று பயந்து துடித்து தூக்குவது போல அவன் உடனடியாக புல்லாங்குழலை எடுத்து ஆடையால் துடைத்து முத்தமிட்டான். பிறகு அதை கூடையிலேயே வைக்க முற்பட்டான். அப்போது ரோசனா கேட்டாள், புருகுதா, உனக்கு இந்த புல்லாங்குழல் வாசிக்க தெரியுமா? இந்த குழல் என் பேரன்புக்குரியது ரோசனா. என் உயிரே இந்த குழலில்தான் இருப்பதாக தோன்றுகிறது. எனக்கு கொஞ்சம் வாசித்து காட்டுகிறாயா? இப்போதா? சாப்பிட்ட பிறகா? இப்போதே கொஞ்சம். சரி. புருகூதன் புல்லாங்குழலை எடுத்து உதட்டில் வைத்தான். அதன் துளைகளில் 8 விரல்களும் பதித்தெழத் தொடங்கின. அப்போது பெருமரங்களின் நிழல்களிலிருந்து பரவும் அந்தியிருளின் பேரமைதியில் திசைகளெங்கும் எதிரொலிக்கும் அந்த இனிய நாதம் சுற்றிலும் ஒரு மாயம் போன்று பரவியது. ரோசனா அந்த கானத்தில் தன்னை இழந்து லயித்திருந்தாள். புருகூதன் தலைவியின் பிரிவால் தவிக்கும் தலைவனின் துயரத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். பாட்டு முடிந்தது. அப்போது சொர்க்கத்திலிருந்து பட்டென்று பூமியில் போடப்பட்டது போல தோன்றியது ரோசனாவுக்கு. அவள் விழிகளில் ஆனந்தக் கண்ணீர் நிறைந்திருந்தது. அவள் சொன்னாள், புருகூதா, உன் குழலிசை மிகவும் நன்றாக இருக்கிறது. மிகவும் இனிமையாக இருந்தது. நான் இப்படிப்பட்ட குழலிசையை கேட்டதில்லை. இந்த ராகத்தை நான் பெரிதும் நேசிக்கிறேன். மற்றவர்களும் இப்படித்தான் சொல்கிறார்கள் ரோசனா. ஆனால் அது எனக்கு புரியவில்லை. புல்லாங்குழலை உதட்டில் வைத்தால் நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். இந்த புல்லாங்குழல் என்னிடமிருந்தால் போதும். அப்புறம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை. சரி, வா சாப்பிடுவோம். மாமிசம் மாறிப் போய்விடும். அப்படியென்றால் ரோசனா, புறப்படும்போது அம்மா எனக்கு கொஞ்சம் திராட்சை மது கொடுத்தாள். கொஞ்சம்தான் இருக்கிறது. ஆயினும் மாமிசம் சாப்பிடும்போது இதையும் குடித்தால் நன்றாக இருக்கும். உனக்கு இது மிகவும் விருப்பமா? மிகவும் விருப்பம் என்று சொல்ல முடியாது. பெரு விருப்பம் திருப்தி அடைவதில்லை. எனக்கு கண்களில் மெல்லிய செம்மை படர்ந்தால் போதும். அதன் பிறகு ஒரு துளி கூட குடிக்க மாட்டேன். நானும் எப்படிதான் புருகூதா. போதையேறி நிதானமில்லாமல் கிடப்பவர்களை பார்த்தால் எனக்கு வெறுப்பாக இருக்கும். ரோசனா தன் மரக்கோப்பையை எடுத்து கீழே வைத்தாள். மாமிசத்தை 3 பங்கு வைத்து ஒரு பங்கை சடையனுக்கு கொடுத்தார்கள். இருவரும் உண்டு குடித்து முடிப்பதற்கு வெகு நேரம் ஆனது. சுற்றிலும் இருளின் கனத்த போர்வை விழுந்துவிட்டிருந்தது. தடித்த விறகுகளில் எரியும் தீயின் செம்பொன் பிரகாசத்தையும் அதைச் சுற்றி கொஞ்சம் இடத்தையும் தவிர அங்கே வேறு எதுவும் காணப்படவில்லை. ஆமாம், அந்த இடத்தில் சில ஓசைகள் கேட்டன. அவை பூச்சிகளின் வண்டுகளின் சத்தங்களாக இருக்கலாம். பேச்சும் அவ்வப்போது குழலிசையும் கேட்டுக்கொண்டிருந்தன. கடைசியில் வறுத்த தானிய மாவு போட்டு வெகு நேரமாக வெந்த சூப்பும் தயாரானது. இருவரும் அவரவர் கோப்பையில் சூடாக சூப் எடுத்து குடித்தார்கள். இரவு நீண்ட நேரம் கடந்த பிறகுதான் தூங்க முற்பட்டார்கள். ரோசனா தோலை தரையில் விரித்து தன் உடைகளை கழற்றத் தொடங்கினாள். புருகூதன் தீயில் மீண்டும் விறகு போட்டான். கால்நடைகளின் முன்னால் புல் எடுத்து போட்டான். வனதேவதைகளை பிரார்த்தித்தான். பிறகு உடைகளை கழற்றிவிட்டு படுத்து தூங்கினான். அந்த ஒரு இரவிலேயே தாங்கள் இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகள் போன்று ஆகிவிட்டோம் என்று மறுநாள் அதிகாலை விழித்தபோது அவர்கள் உணர்ந்தனர். ரோசனா எழுந்தபோது புருகூதனால் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவன் சொன்னான், நான் உன் முகத்தில் முத்தமிட விரும்புகிறேன் சகோதரி. நானும் உன்னை முத்தமிட விரும்புகிறேன் புருகூதா. இந்த உலகில் நாம் உடன் பிறப்புகள் ஆகிவிட்டோம். புருகூதன் பரட்டையாக கலைந்திருக்கும் ரோசனாவின் தலைமுடியை பின்னால் ஒதுக்கிவிட்டு அவன் 2 கன்னங்களிலும் முத்தமிட்டான். இருவர் முகங்களும் மகிழ்வுற்றன. விழிகளில் கண்ணீர் சுரந்தது.
இருவரும் முகம் கழுவிய பிறகு கொஞ்சம் வறுத்த தானிய மாவு காய்ந்த மாமிசமும் உண்டார்கள். கால்நடைகளை அவிழ்த்து பொருட்களை ஏற்றி ஓட்டிக்கொண்டு சென்றனர். வழியிடையில் அவர்கள் 2, 3 இடத்தில் அமர்ந்தார்கள். ஆனால் பேசிக்கொண்டே நடந்ததால் நேரம் விரைந்து சென்றது அவர்களுக்குத் தெரியவில்லை. எப்போது உச்சி கிராமம் தண்டாவுக்கு வந்தோம் என்றோ, எப்போது கொள்ளு தாத்தாவிடம் சென்றோம் என்றோ அவர்களுக்கு உணர்வில்லை. ரோசனா அவரிடம் தன் நண்பனை அறிமுகப்படுத்தினாள். அவர் புருக்களின் வீரத்தை போற்றியவாறு அவனை வரவேற்றார். பகுதி 1 முற்றும். பகுதி 2. இங்கே மலைச்சரிவில் மதுரர்களின் சிறியதொரு கிராமம் இருக்கிறது. கூடாரங்களோ புல் வேய்ந்த குடில்களோதான் வீடுகள். வந்த வழியெல்லாம் அடர்ந்த தேவதாரு வனங்கள் இருந்தன. ஆனால் இங்கே மலை உச்சியில் ஒரு மரத்தை கூட பார்க்க முடியவில்லை. நிலம் பெரும்பாலும் சமதளமாக இருந்தது. தடித்த கம்பளம் போன்று எங்கும் பச்சை புற்கள் அடர்ந்து வளர்ந்திருந்தன. பசுமையான இந்த பரப்பில் ஆங்காங்கே ஆடுகளும் பசுக்களும் குதிரைகளும் மேய்ந்து கொண்டிருந்தன. அவற்றிற்கிடையே கன்றுகளும் குதிரை குட்டிகளும் தாவி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தன. இந்த விட்டவெளி பிரதேசம் மதுரகுல கொள்ளு தாத்தாவை கவர்ந்ததால்தான் அவர் மனிதன் ஒரு இடத்தில் தேங்கி கிடக்க பிறந்தவன் அல்ல என்று சொன்னார். அவரின் கூடாரம் தற்போது இங்கே இருக்கிறது. புற்கள் குறையும் போது வேறு ஒரு இடத்துக்குச் செல்வார். இங்கே பாலும் தயிரும் வெண்ணையும் மாமிசமும் நிறைய இருக்கின்றன. கூடாரத்தின் உள்ளே இந்த வகை பொருட்கள்தான் நிறைந்திருந்தன. 15 அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை கிராமத்திலிருந்து ஆள் வந்து இங்கிருந்து வெண்ணையையும் மாமிசமும் எடுத்துச் செல்வார். குளிர்காலத்தில் மலையில் பனி பொழியும் கொள்ளு தாத்தா அந்த நேரத்திலும் இங்குதான் வசிக்க விரும்புவார். ஆனால் கால்நடைகள் பனிக்கட்டிகளை தின்று வாழ முடியாதே. அதனால் அவை கீழே கிராமத்துக்கு கொண்டு செல்லப்படும். கொள்ளு தாத்தா சுற்றி சுற்றி கீழே செல்லும் வழியில் இறங்கி வனப்பிரதேசத்துக்கு சென்று விடுவார். கிராமம் அவருக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. இருவரும் முதியவரின் கூடாரத்திற்கு வந்தபொழுது பகல் பொழுது இன்னும் மிச்சமிருந்தது. அதனால் பொருட்களை எல்லாம் இறக்கி வைத்து பிறகு முதியவர் மகிழ்ச்சியுடன் குதிரை பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட மது நிறைந்த குடுவையையும் குவளைகளையும் அவர்கள் முன்னே கொண்டு வந்து வைத்தார். 3-4 குவளை குடித்தவுடன் பயண கலப்பையெல்லாம் தீர்ந்துவிட்டது. மாலை நேரத்தில் கன்றுகளையும் குதிரை குட்டிகளையும் ஓட்டிக்கொண்டு ரோசனாவின் சகோதர சகோதரியரும் கிராமத்தின் மற்ற இளைஞர்களும் வந்தார்கள். ரோசனா புருகூதனின் குழலிசையை பற்றி முதியவரிடம் விவரித்தாள். முதியவரோ வாழ்க்கையை ஈசித்து வாழ்பவர். அவர் எப்படி புருகூதனை சும்மா விடுவார்? அவருக்கும் அங்குள்ள மற்ற எல்லா இளைஞர்களுக்கும் குழலிசை மிகவும் பிடிக்கும். அன்று இரவு நடந்த நடனத்திலும் புருகூதன் தன் திறமையை வெளிப்படுத்தினான். காலையில் புருகூதன் புறப்பட்டான். ஆனால் முதியவர் அவ்வளவு சீக்கிரம் விட்டுவிடுவாரா? மதிய உணவுக்குப் பிறகு புதியவர் தன் கதையைச் சொல்லத் தொடங்கினார். பயணக் கூடையின் பக்கத்தில் வைத்திருந்த தாமிர பாத்திரத்தை பார்த்துவிட்டு கதையை ஆரம்பித்தார். இந்த தாமிரப் பொருட்களையும் உருவாக்கப்பட்ட வயல்களையும் பார்க்கும்போது என் ரத்தம் கொதிக்கிறது. இவை வற்று நதிக்கரைக்கு வந்தது முதல் எத்திசையிலும் அதர்மமும் பாவங்களும் அதிகரித்து விட்டன. இதனால் தேவதைகள் கூட நம் மீது கோபம் கொண்டனர். தொற்று நோய்கள் பெருகிவிட்டன. கொலைகள் அதிகரித்திருக்கின்றன. அப்படியென்றால் பழைய காலத்தில் இந்த பொருட்கள் இல்லையா? புருகூதன் கேட்டான். இல்லை குழந்தையே. நாம் சிறுவனாக இருக்கும்போதுதான் இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரத் தொடங்கின. என் தாத்தா இவற்றின் பெயரை கூட கேள்விப்பட்டதில்லை. அந்த காலத்தில் எலும்பு, கற்கள், கொம்பு, மரம் ஆகியவற்றால் தான் பொருட்கள் எல்லாம் செய்வார்கள். அப்போது மரத்தை எப்படி வெட்டினார்கள்? கற்கோடரி கொண்டு. அதற்கு நீண்ட நேரம் தேவைப்படுமே. மரம் நன்றாக வெட்டுப்படாது அல்லவா? ஒரு குதிரையின் மாமிசம் என்பது 2 மாதத்துக்கான உணவு. அந்த குதிரையை உன் ஆயுளின் பாதி காலத்துக்கு சவாரிக்கு பயன்படுத்தலாம். இப்போது அந்த குதிரையை விலையாக கொடுத்து ஒரு தாமிர கோடரியை வாங்குகிறார்கள். அப்புறம் அதை பயன்படுத்தி காடெல்லாம் வெட்டி அழித்து பாலைவனமாக்கலாம். கிராமங்களை எல்லாம் தாக்கி அழித்தொழிக்கலாம். ஆனால் கிராமத்து மக்கள் காட்டு மரங்களைப் போல் நிராயுதபாணியாக இல்லை. அங்கே இருப்பவர்களின் கையிலும் அதே போன்று கூர்மையான தாமிர கோடாரிகள் இருக்கின்றன. இந்த தாமிர கோடரிகள் யுத்தத்தை மேலும் கொடூரமாக்கி இருக்கின்றன. இந்த ஆயுதத்தால் காயம்பட்ட இடத்தில் விஷம் ஏற்படுகிறது. முன்பு அம்புகளின் முனைகள் கல்லால் அமைந்திருந்தன. அவை இவ்வளவு கூர்மையாக இல்லை என்பது சரிதான். ஆனால் திறமையான வில்லாளிகள் கரங்களில் அது நல்ல பயனளித்தது.
பச்சிளம் குழந்தைகள் கூட இப்போது இந்த உலோக ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு புலிகளை வேட்டையாடப் புறப்படுகிறார்கள். அப்படியென்றால் இப்போது எதற்காக ஒருவன் திறமையான வில்லாளியாக ஆகப் போகிறான்? உங்கள் கருத்துக்களில் நான் ஒன்றை ஏற்றுக்கொள்கிறேன் தாத்தா. மனிதன் ஒரு இடத்தில் தேங்கிக் கிடக்கப் பிறந்தவன் அல்ல. ஆமாம் மகனே, ஒரு நாள் மலம் கழித்த இடத்திலேயே தினமும் கழிப்பது என்பது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். நம் கூடாரம் இன்று இங்கே இருக்கிறது. கால்நடைகள் இங்குள்ள புல்லை தின்கின்றன. சுற்றுப்புறத்தில் மனிதர்களின் கால்நடைகளின் மலமும் சிறுநீரும் அதிகமாக காணப்பட்டால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு வெவ்வேறு இடத்துக்கு போய்விடுவோம். அங்கே புதிய பச்சை புற்கள் அதிகம் வளர்ந்திருக்கும். அங்குள்ள நிலமும் நீரும் காற்றும் தூய்மையாக இருக்கும். ஆமாம் தாத்தா, நானும் அப்படிப்பட்ட நிலத்தை தான் விரும்புகிறேன். அப்படிப்பட்ட நிலத்தில் என் புல்லாங்குழல் மேலும் இனிமையாக இசைக்கும். சரிதான் மகனே. ஆரம்பத்தில் நாம் இதே கூடாரங்களின் தொகுப்பைத்தான் கிராமம் என்று சொல்லி வந்தோம். இந்த கூடாரங்கள் ஒரு இடத்தில் ஒரு வருடம் கூட நிலைத்திருப்பதில்லை. 3 மாதத்திலேயே வேறு இடத்துக்கு சென்றுவிடும். இன்றைய கிராமங்களை பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் என பல தலைமுறைகளுக்காக அமைக்கிறார்கள். கல்லாலும் மண்ணாலும் மரத்தாலும் சுவர் கட்டி எழுப்புகிறார்கள். அதற்குள்ளே காற்று வராது. கல்லாலும் மரத்தாலும் புற்களாலும் மேற்கூரை அமைக்கிறார்கள். அதற்குள்ளே எப்படி காற்றும் வெளிச்சமும் போகும்? இன்று அக்னியும் காற்றும் எல்லாம் கடவுள்கள் என்று வாய்ப்பேச்சில் சொல்கிறோம். ஆனால் நம் இதயத்தில் அந்த கடவுள்கள் மீது நமக்கு மரியாதை இல்லை. அதனால் எத்தனையோ புதிய நோய்கள் வருகின்றன. அக்னி பகவானே, நீங்கள் இந்த மனிதர்கள் மீது கோபம் கொள்வது சரிதான். ஆனால் தாத்தா, இந்த தாமிர ஈட்டிகளும் கோடரிகளும் வாட்களும் இல்லாமல் நாம் எப்படி பாதுகாப்பாக வாழ்வது? இவற்றை கைவிட்டால் எதிரிகள் ஒரே நாளிலேயே நம்மை அழித்து விடுவார்களே. நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. 2 மாதத்துக்கு உணவாகக்கூடிய அல்லது அரை ஆயுளுக்கு பயன்படுத்தக்கூடிய குதிரையை மகிழ்ச்சியாக கொடுத்து ஆட்கள் செம்பு ஆயுதங்கள் வாங்கும் கொடுமையுடன் மட்டும் இது நின்றுவிடவில்லை. கீழ் மதுரர்களும் பர்சுக்களும் தாய் போன்ற இந்த வட்சு நதியின் நெஞ்சையும் கலங்கப்படுத்தி விட்டார்கள். வட்சு நதி எந்த இடம் வரை போகிறது என்று எனக்கு தெரியாது. வேறு யாருக்கும் தெரியாது. பொய் சொல்பவர்கள் பூமியின் கடைசியில் நீர் எல்லையற்று பரவி கிடக்கிறது என்றும் இந்த வட்சு நதி சென்று அதில் கலக்கிறது என்றும் பிதற்றி திரிகிறார்கள். ஆமாம், இது தெரியும். மத்ரரின் பர்சுக்களின் பூமி முடியும் இடத்துடன் வட்சு நதி மலைகள் விட்டு சமவெளியில் செல்கிறது. அதற்கு அப்புறம் உள்ள இடம் பொய்யர்களான கடவுள்களின் எதிரிகள் வசிக்கும் இடம். அங்கே பெரிய பெரிய கால்கள் கொண்ட குன்று போன்ற பிராணிகள் இருக்கின்றன என்று அந்த பொய்யர்கள் சொல்கிறார்கள். அவற்றின் பெயர் என்ன? நினைவு வரவில்லையே. அதன் பெயர் ஒட்டகம் தாத்தா. ஆனால் அது குன்றளவு இருக்காது. ஒரு நாள் கீழ் மதுரன் ஒருவன் ஒரு ஒட்டக குட்டியை கொண்டு வந்திருந்தான். அதன் வயது 6 மாதங்கள் என்று சொன்னான். அது நம் குதிரைகள் அளவு உயரம்தான் இருந்தது. ஓ, வெளிப்பிரதேசங்களில் சுற்றி திரிந்து வருபவர்கள் நன்றாக பொய் சொல்ல கற்றுக்கொள்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள். அதன் பெயர் என்ன? ஒட்டகம். ஆமாம், ஒட்டகத்தின் கழுத்து மிகவும் நீளமாக இருக்குமாம். அதற்கு வட்சுவின் இக்கரையில் நின்று கழுத்தை நீட்டி அக்கரையில் இருக்கும் புல்லை தின்ன முடியுமாம். இது பொய்தானே மகனே? ஆமாம் தாத்தா. அந்த குட்டி ஒட்டகத்தின் கழுத்து குதிரை உயரம்தான் இருந்தது. ஆனால் இக்கரையிலிருந்து அக்கரை புல்லை தின்பதெல்லாம் வெறும் பொய்தான். இந்த ஏமாற்றுக்கார மத்ரரும் பர்சுக்களும் தான் தாமிர கத்தியையும் தாமிர கோடரையையும் தொற்று நோய் போல பரப்பினார்கள். பர்சுக்கள் இந்த ஆயுதங்கள் கொண்டுதான் மேல் மத்ரராகிய எங்கள் மீது தாக்குதல் தொடுத்தார்கள். இது என் தந்தையின் காலத்தில் நடந்தது. அப்போது எங்கள் கிராமத்தினர் ஒரு தாமரை கோடரிக்கு 2 குதிரைகள் விகிதம் விலை கொடுத்து கீழ் மதுரரிடமிருந்து ஆயுதம் வாங்கினார்கள். தாமிர கோடரிகளுக்கு முன்னால் கற்கோடரிகள் வீண். அப்படித்தானே தாத்தா? ஆமாம், வீண் தான் மகனே. அதனால் வேறு வழி இல்லாமல் தாமிர ஆயுதங்கள் வாங்க நேர்ந்தது. பிறகு கீழ் மதுரர்கள் பொருட்களை ஆக்கிரமித்த போது உங்கள் ஆட்கள் எங்களிடமிருந்து தாமிர ஆயுதங்கள் வாங்கினார்கள். மேல் மதரராகிய எங்களுக்கு புருக்களாகிய உங்களுக்கும் இடையே ஒருபோதும் சண்டை சச்சரவு என்று வந்தது கிடையாது மகனே. ஆனால் பர்சுக்களும் கீழ் மதரரும் என்றும் கள்ளர்களாகவே இருந்து வருகிறார்கள். அவர்கள் என்றும் பழைய நியதிகளை கைவிட்டு புதிய புதிய செயல்களை செய்து வருகிறார்கள். நம் மக்களும் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர்கள் செய்வது போன்றே செய்ய நேர்ந்தது. எனக்கு தெரியும். கீழ் மதுரரும் பர்சுக்களும் தாமிர ஆயுதங்களை பிரயோகிக்கும் போது நாம் மட்டும் அவற்றை கைவிடுவது என்பது தற்கொலைக்கு சமமாக இருக்கும்.
ஆனால் இப்படி எங்கும் பரவியிருக்கும் தாமிரம் இருக்கிறதே, சாத்தான்தான் அது. மகனே, இதில் சந்தேகமே இல்லை. அந்த 2 பிரிவும் மக்களும்தான் இந்த பாவத்தை பரவச் செய்தனர். அவர்களுக்கு ஒருபோதும் கடவுள்களின் அருள் கிடைக்காது. நிச்சயமாக அவர்கள் பயங்கர இருள் நிறைந்த பாதாளத்தில் தள்ளப்படுவார்கள். இவர்களைப் பார்த்து அஞ்சிதான் இவர்களைப் போல நாங்களும் கல்லாலும் மண்ணாலும் வீடு கட்டத் தொடங்கினோம். முதலில் இது போன்ற கூடாரங்கள்தான் இன்று இங்கும் நாளை அங்குமாக இருக்கும் தற்காலிக கூடாரங்கள்தான் வட்சு நதி பள்ளத்தாக்கில் இருந்தன. ஆனால் இந்த மத்ரர்களும் இந்த பர்சுக்களும் அந்த வாழ்க்கை முறையை தகர்த்து விட்டார்கள். எங்கே பார்த்து கற்றுக்கொண்டு இவர்கள் இந்த உலோக ஆயுதங்களால் பூமி தாயின் நெஞ்சை கீறி பிளக்கிறார்கள்? இத்தகைய பாவத்தை யாரும் ஒருபோதும் செய்ததில்லை. பூமியை நாம் தாய் என்றுதானே சொல்கிறோம் மகனே? ஆமாம் தாத்தா, பூமியை தாய் என்று சொல்கிறோம், தெய்வம் என்று சொல்கிறோம், வழிபடுகிறோம். அந்த பூமி தாயின் நெஞ்சை தங்கள் சொந்த கைகளால் இந்த பாவிகள் பிளந்திருக்கிறார்கள். அதற்கு ஒரு பெயர் சொல்கிறார்களே, அது என்ன? மறந்து விடுகிறது. நினைவாற்றல் அவ்வளவு கூர்மையாக இல்லை மகனே. விவசாயம் தாத்தா. ஆமாம் ஆமாம், விவசாயம் செய்தார்கள். கோதுமை, நெல், வால் கோதுமை விதைத்தார்கள். இதுவரை ஒருபோதும் இப்படி கேள்விப்பட்டதில்லை. நம் முன்னோர்கள் ஒருபோதும் பூமி தாயின் நெஞ்சை பிளந்ததில்லை. அந்த தெய்வத்தை அவமானப்படுத்தியதில்லை. பூமி நம் கால்நடைகளுக்கு புல் கொடுக்கிறது. காட்டில் பல வகையான இனிய பழங்கள் இருக்கின்றன, தின்ன தின்ன தீராத பழங்கள். ஆனால் இந்த மத்ரரின் பாவச் செயல்களாலும் அவர்கள் செய்வதை பார்த்து நாம் செய்த பாவச் செயல்களாலும் புற்கள் கூட முன்பு போன்று நம் இடுப்பளவு உயரமாக வளர்வதில்லை. முன்பு பருத்து கொழுத்த பசுக்கள் இருந்தன. மத்ரர் அனைவரின் ஒரு நாள் உணவுக்கு அவற்றில் ஒரு பசு போதும். இப்போது அது போன்ற பசுக்கள் எங்கே இருக்கின்றன? இல்லை. அது போன்ற குதிரைகளும் இல்லை, ஆடுகளும் இல்லை. காட்டு மான்களும் கரடிகளும் கூட முன்பு போன்று அவ்வளவு பெரிதாக இல்லை. மனிதர்களின் ஆயுள் கூட குறைந்து விட்டது. இவற்றுக்கெல்லாம் பூமாதேவியின் கோபம்தான் காரணம் மகனே. இதைத் தவிர வேறொன்றும் இல்லை. நீங்கள் எத்தனை பனிக்காலத்தை பார்த்திருக்கிறீர்கள் தாத்தா? 100 பனிக்காலத்துக்கு மேலிருக்கும் மகனே. அன்று இந்த கிராமத்தில் 10 கூடாரங்கள் இருந்தன. இன்று மண்ணாலும் கல்லாலும் சுவர் வைத்த வீடுகள் 100 இருக்கின்றன. வயலும் விவசாயமும் இல்லாத போது நம் கூடாரங்கள் நடமாடும் கிராமங்களாக இருந்தன. வயலும் விவசாயமும் ஏற்பட்ட போது கோதுமையை மான் தின்னாமல் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. மற்ற விலங்குகள் வந்து அழித்து விடாமல் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது. இந்த வயல்கள் மனிதர்களை கட்டி போடுவதற்கான முளைகள். ஆனால் மகனே, மனிதன் ஒரு இடத்தில் தேங்கி கிடக்க பிறந்தவன் அல்ல. கடவுள்கள் மனிதர்களுக்கு நல்லது அல்ல என்று நினைத்து செய்யாமல் விட்டதையெல்லாம் இந்த மத்ரர்களும் பரசுக்களும் செய்திருக்கின்றனர். ஆனால் தாத்தா, நமக்கு பிடிக்கவில்லை என்றாலும் இனி நாம் விவசாயத்தை கைவிட முடியுமா? இன்று நம் உணவில் பாதி தானியங்கள் தானே. ஆமாம், அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மகனே. ஆனால் நம் முன்னோர்கள் தானியங்களை உண்டதில்லை. இங்கிருந்து தெற்கில் 50 மைல் தூரம் சென்றால் கோதுமை காடு இருக்கிறது. அங்கே கோதுமை தானாகவே முளைக்கிறது, கதிராகிறது, விளைகிறது, உதிர்கிறது. அதை பசுக்கள் தின்று கூடுதல் பால் கொடுக்கின்றன. அதை குதிரைகள் தின்றும் மேலும் கொழுக்கின்றன. நம் கால்நடைகள் எல்லா வருடமும் அங்கே போவதுண்டு. பூமி தாய் மனிதர்களுக்காக தானியங்களை உண்டாக்கவில்லை, விலங்குகளுக்காகத்தான் உண்டாக்குகிறாள். அந்த தானிய மணிகள் நம் வயலில் விளைவதை காட்டிலும் சிறியவை. காட்டு கோதுமை இனி இல்லாமல் போய்விடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. மகனே, நாம் உண்பதற்கு ஆடுகள், பசுக்கள், குதிரைகள், காட்டில் கரடிகள், மான்கள், பன்றிகள் ஆகவே இருக்கின்றன. எவ்வளவு விலங்குகள் இருக்கின்றன! திராட்சை முதலிய பழங்கள் எத்தனை எத்தனை இருக்கின்றன! பூமி தாய் இவற்றை எல்லாம் நமக்கு மகிழ்ச்சியுடன் கொடுத்து வந்தாள். ஆனால் இந்த மத்ரரும் பர்சுக்களும் அழிந்து போகட்டும். இவர்கள் பழைய வாழ்க்கை முறையை உடைத்துவிட்டு புதிய வழி உண்டாக்கி விட்டார்கள். அதனால் கடவுள்கள் மனிதர்கள் மீது கோபம் கொண்டிருக்கிறார்கள். மகனே, இந்த வட்ச நதிக்கரை மனிதர்களின் தலையில் இன்னும் என்னென்ன விதித்திருக்கிறதோ தெரியவில்லை. நான் 25 வருடமாக இந்த மலையை விட்டு கிராமத்துக்கு போகவில்லை. குளிர்காலத்தில் சற்று கீழே உள்ள குடிலுக்கு செல்வேன். என்ன சொல்வது? நம் முன்னோர்கள் உருவாக்கிய கட்டுப்பாடுகளை உடைக்கவே இப்போது எல்லோரும் விரும்புகிறார்கள். முன்னோர்கள் சொல்லிச் சென்ற நீதி நெறிகள் நான் இவ்வளவு காலமாக என் இதயத்தில் போற்றி பாதுகாத்து வருகிறேன். அவற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்கள் இப்போதும் என்னிடம் வருகிறார்கள். ஆனால் அந்த முன்னோர் வார்த்தைகளை மதிக்காதவர்கள்தான் இன்று பெருகியிருக்கிறார்கள். தாங்கள் விவசாயம் செய்வதால் மட்டும் மத்ரர்களும் பர்சுக்களும் திருப்தி அடையவில்லை என்று இப்போது கேள்விப்படுகிறேன். அவர்கள் வட்ச நதிக்கரையின் தானியங்களையும் கால்நடைகளையும் தாங்கள் நெய்த ஆடைகளையும் கொண்டு சென்று எங்கெங்கோ கொடுக்கிறார்கள். இவற்றிற்கு மாற்றாக அவர்களுக்கு கிடைப்பது என்ன? பார், ஒரு குதிரையை கொடுத்துவிட்டு வாங்கிய ஒரு தாமிர பாத்திரம். பஞ்சம் வரும்போது இந்த பாத்திரத்தை தின்றால் வயிறு நிறையுமா?
எதிர்காலத்தில் புருக்கள் வயிற்றில் உணவும் உடலில் உடையும் இல்லாது போய்விடும். அதற்கு பதிலாக அவர்கள் வீடுகள் நிறைய இந்த தாமிர பாத்திரங்கள் தான் காணப்படும். அப்படியென்றால் தாத்தா, நான் இன்னும் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேனே. கீழ் மத்ரத்திலுள்ள பெண்கள் காதிலும் கழுத்திலும் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிற ஆபரணங்களை அணியத் தொடங்கி இருக்கிறார்களாம். ஒரு காதில் அணியும் ஆபரணத்தின் விலை ஒரு குதிரையின் விலை இருக்குமாம். மஞ்சளாக இருக்கும் அது தாமிரம் அல்ல, அதை தங்கம் என்று சொல்கிறார்கள். வெள்ளையாக இருப்பதை வெள்ளி என்று சொல்கிறார்கள். இந்த இழிந்தவர்களை தண்டிப்பதற்கு கொல்வதற்கு யாருமில்லையே. இவர்கள் வட்ச நதி பள்ளத்தாக்கில் வசிப்பவர்களை முற்றிலும் அழித்துவிட்டுதான் அடங்குவார்கள். உணவுக்காகவும் உடைக்காகவும் நாம் கொஞ்ச நஞ்சம் மிச்சம் வைத்திருப்பதையும் இவர்கள் முற்றாக கொண்டு போய் விடுவார்கள். கீழ்மத்ர பெண்கள் அணிந்திருப்பது போன்று நம் பெண்களும் அணிய விரும்பி 2 குதிரை விலை கொடுத்து குண்டலங்களை வாங்கி 2 காதுகளிலும் போட்டுக்கொள்வார்கள். கருணை நிறைந்த அக்னி பகவானே, என்னை இனி அதிக காலம் மனிதர்களின் இடையில் வாழவிடாதே. சீக்கிரம் என்னை முன்னோர்களின் உலகுக்கு கொண்டு போய்விடு. இன்னும் ஒரு பெரிய பாவமும் இருக்கிறது தாத்தா. மத்ரர்களும் பர்சுக்களும் எங்கிருந்தோ சில மனிதர்களை பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்களை தாமிர வாட்களும் கோடரிகளும் செய்ய வைக்கிறார்கள். அந்த மனிதர்கள் வேலையில் மிக திறமையானவர்கள். ஆனால் மத்ரரும் பர்சுக்களும் அவர்களை விலங்குகளைப் போல தேவைப்படும் போது வைத்துக் கொள்கிறார்கள், தேவையில்லாத போது விற்று விடுகிறார்கள். மத்ரர்களும் பர்சுக்களும் இவர்களை அடிமைகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அவர்களை கொண்டு விவசாயம், கம்பளி நெய்வது என்று எவ்வளவு வேலைகளை செய்ய வைக்கிறார்கள். மனிதர்களை விற்பதும் வாங்குவதுமா? நாம் உணவு உடைகளை விற்பதை கூட கெட்ட செயலாகத்தான் கருதுகிறோம். ஆனால் நம் முன்னோர்கள் இந்த மத்ரர்கள் இந்தளவு அயோக்கியர்களாக ஆவார்கள் என்று கனவு கூட கண்டிருக்க மாட்டார்கள். விரல் பழுத்து அழுகத் தொடங்கினால் அதை வெட்டி விடுவதுதான் அதற்கு மருந்து. இல்லையென்றால் அது பரவி மொத்த உடலே வீணாகிவிடும். இந்த மத்ரர்களையும் பர்சுகளையும் வட்ச நதிக்கரையில் வசிக்க அனுமதிப்பது பெரிய பாவமாகும். மகனே, இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நான் இன்னும் அதிக காலம் இருக்க மாட்டேன். கொள்ளு தாத்தாவின் பேச்சு மனதில் பதியும்படி இருந்தது. ஆனால் இன்று வந்திருக்கும் புதிய ஆயுதங்களை கைவிட்டால் மனித எதிரிகளுக்கு பகை விலங்குகளுக்கும் இடையில் வாழ்வது சாத்தியமல்லவென்று அவன் புரிந்து கொண்டிருந்தான். 3வது நாள் அவன் புறப்பட்ட போது முதியவர் அவன் நெற்றியிலும் புருவங்களிலும் முத்தமிட்டு ஆசீர்வதித்தார். அவனை வழியனுப்புவதற்காக ரோசனா வெகு தூரம் அவனுடன் சென்றாள். பிரியும் நேரத்தில் ஒருவரின் கன்னங்கள் மற்றவரின் கண்ணீரால் நனைந்தன. பகுதி 2 முற்றும். பகுதி 3. 25 வருடங்கள் கடந்துவிட்டாலும் கடைசியில் அந்த மத்ர கொள்ளு தாத்தாவின் வார்த்தைகள் பலிக்கவே செய்தன. கீழ் மத்ரரும் பர்சுக்களும் நாள்தோறும் மேல் பாகத்தில் உள்ள மத்ரரையும் புருக்களையும் ஒடுக்கிக் கொண்டிருந்தனர். இன்று மேல் பாகத்தில் வசிக்கும் மத்ரரிலும் புருக்களிலும் உடைகளும் கம்பிளிகளும் தயாரிக்கும் சுதந்திரமான பெண்களும் ஆண்களும் இருந்தார்கள். உணவுக்கும் உடைக்கும் அவர்களுக்கு அதிக செலவானது. அவர்கள் தங்கள் கரங்களால் தயாரிக்கும் பொருட்கள் உயர்ந்த தரத்துடன் இருந்தன. அதனால் அவற்றின் விலையும் அதிகமாக இருந்தது. அதே நேரத்தில் கீழ்பாகத்தில் உள்ள மத்ரர்களுக்கும் பர்சுக்களுக்கும் அடிமைகள் இருந்தார்கள். அடிமைகள் தயாரிக்கும் பொருட்கள் அவ்வளவு தரமாக இல்லை. அவற்றின் விலையும் குறைவு. அங்குள்ள வியாபாரிகள் இந்த பொருட்களையெல்லாம் ஒட்டகங்களின் மீதோ குதிரைகளின் மீதோ ஏற்றி அயல் பிரதேசங்களுக்கு கொண்டு சென்றார்கள். அவை விலை குறைவாக இருப்பதால் பெருமளவில் விற்பனையாயின. மேல் பகுதியில் இருக்கும் மத்ரர்களுக்கும் புருக்களுக்கும் தாமிரப் பொருட்கள் மேலும் மேலும் தேவைப்பட்டன. ஏனெனில் தாமிரப் பொருட்களின் விலை வருடந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வந்தது. மண்ணாலும் மரத்தாலும் செய்யப்பட்ட பொருட்களை விட நீண்ட காலம் உழைத்தன. 25 வருடங்களுக்கு முன்பு அரிதாக 1-2 வீடுகளில்தான் தாமிரப் பொருட்கள் இருந்தன. இப்போதோ தாமிரப் பொருட்கள் இல்லாத வீடுகள்தான் அரிதாக இருக்கின்றன. மேலும் தங்கம், வெள்ளியை பயன்படுத்துவதும் பரவலாகிவிட்டது. இவை அனைத்திற்கும் பதிலாகவும் இவர்கள் தானியங்களையும் கம்பளிகளையும் தோள்களையும் பசுக்களையும் குதிரைகளையும் விற்க நேர்ந்தது. அதன் காரணத்தால் இவர்களின் பொருளாதார நிலை மோசமடைந்தது. மேல் மத்ரர்களிலும் புருக்களிலும் சிலர் நேரடியாக வியாபாரம் செய்வதற்கு முயன்று பார்க்காமல் இல்லை. இதற்கு காரணம் என்னவென்றால், கீழ்ப்பகுதியில் இருக்கும் கீழ் மத்ரர்களும் பர்சுக்களும் தங்களை ஏமாற்றுகிறார்களோ என்று அவர்கள் சந்தேகம் கொண்டதுதான். ஆனால் வட்ச நதிக்கரை பகுதியில் இருந்து கீழ்ப்புற இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் கீழ் மத்ரர் பர்சுக்களின் பிரதேசத்தின் வழியாகத்தான் செல்ல வேண்டும். மேல் மத்ரர்களும்
புருக்களும் தங்கள் இடத்தை கடந்து வெளி பிரதேசங்களுக்கு வியாபாரத்துக்குச் செல்வதை கீழ்மத்ரர்களும் பர்சுக்களும் தடுத்தனர். இந்த காரணத்தால் இரு தரப்பினருக்கும் பலமுறை சண்டைகள் ஏற்பட்டன. மேல்மத்ரர்களும் புருக்களும் வெளிப்பிரதேசங்களுக்குச் செல்ல புதிய வழி கண்டுபிடிக்க முயன்றனர். ஆனால் அந்த முயற்சி பயனளிக்கவில்லை. கீழ்ப்பகுதி மக்களுக்கும் மேல்பகுதி மக்களுக்கும் நடந்த இந்த மோதல்களில் ஒரு சிறப்பம்சம் இதுதான்: கீழ்ப்பகுதி மக்கள் கீழ்மத்ரர்களும் பர்சுக்களும் ஒற்றுமையாக இல்லை. மேல்பகுதிக்காரர்கள் மத்ரர்களும் புருக்களும் ஒற்றுமையாகச் சேர்ந்து சண்டையிட்டார்கள், எதிர்த்து தாக்கினார்கள். புருகுதன் இந்த யுத்தங்களில் தன் வீரத்தையும் அறிவுத் திறனையும் வெளிப்படுத்தி மக்களின் அன்பை பெற்றான். 30 வயதே ஆன அவனை புரு மக்கள் தாங்கள் மகாபிதாவாக தேர்ந்தெடுத்தனர். கீழ்மத்ரர்கள் மற்றும் பர்சுக்களின் இந்த நேர்மையற்ற வியாபாரத்தை தடுக்காவிட்டால் மேற்பகுதி மக்களுக்கு வாழ்க்கை இல்லை என்பதை புருகுதன் நன்றாக புரிந்து கொண்டான். தாமிரத்தின் பயன்பாடு நாள்தோறும் அதிகரித்து வந்தது. தாமிரம் ஆயுதங்களும் பாத்திரங்களும் பிற பொருட்களும் செய்ய பயன்பட்டு வந்தது. இப்போது மக்கள் பண்டமாற்றாக கொடுத்து பொருட்கள் வாங்குவதற்கு தாமிரத்தை பயன்படுத்தினர். முன்பு மாமிசமோ கம்பளியோ கொடுத்து பொருட்கள் வாங்கியிருந்த மக்கள் இப்போது பொருட்கள் வாங்குவதற்கு ஒரு தாமிர வாளோ கத்தியோ எடுத்துச் செல்ல விரும்பினர். தங்கள் கஷ்டங்களுக்குக் காரணம் இந்த கீழ்மத்ரர்களும் பர்சுக்களின் அநியாயமான வியாபார முறைதான் என்று புருகுதன் மக்கள் சபையில் அறிவித்தான். இந்த மத்ர மக்கள் எனப்படும் வழிமுட்களை அகற்றாவிட்டால் தாங்கள் அவர்களின் கைப்பாவைகளாகி விடுவோம் என்பதை அனைவருமே ஏற்றுக்கொண்டனர். தாங்கள் அவர்களின் அடிமைகளாகும் நாளும் வந்துவிடுமோ என்று அச்சம் கொண்டனர். புருக்கள் மற்றும் மேல்மத்ரர்களின் மகாபிதாக்கள் சேர்ந்து ஆலோசித்து இந்த முடிவுக்குதான் வந்தார்கள். இந்த சமூகத்தினரும் சேர்ந்து யுத்தத்தை வழிநடத்த புருகுதனையே தங்கள் படைத்தளபதியாக தேர்ந்தெடுத்தனர். அவனுக்கு இந்திர பட்டம் அளித்தனர். இந்திரன் என்பது 2 குலத்தினரின் ஐக்கிய படைக்குத் தலைவன் என்பதாகும். இவ்வாறு புருகுதன் முதலாம் இந்திரனானான். புருகுதன் வெகு விரைவாக படை திரட்டத் தொடங்கினான். இந்திரன் ஆன பிறகு அவன் ஆயுதங்கள் செய்ய உலோக வேலைக்காரர்களான கீழ்மத்ர அடிமைகள் 2 நியமித்தான். அவர்கள் அவனிடம் அபயம் கோரி வந்து சேர்ந்தவர்கள். மேல்மத்ரர்களும் புருக்களும் அந்த அடிமைகளிடம் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் நடந்து உலோக வேலைகளை கற்றுத் தேர்ந்தனர். இவ்வாறு மேல்மத்ரர்களிலும் புருக்களிலும் நிறைய உலோக வேலைக்காரர்கள் உருவாயினர். தங்களிடமிருந்து தப்பிச் சென்ற உலோக வேலைக்காரர்களான தங்கள் அடிமைகளை திரும்பிப் பெற கீழ்மத்ரர்கள் சச்சரவிட்டனர். ஆயுதப் பிரயோகமும் செய்தனர். ஆனால் கீழ்ப்பகுதி மக்களிடம் வியாபார மனப்பான்மை வளர்ந்து வந்ததால் வீரம் குறைந்துவிட்டது. வியாபாரிகள் அதிகரித்து வீரர்கள் குறைத்திருந்தனர். போரில் வெற்றியும் கிடைக்கவில்லை. எனவே அவர்கள் மேல்பகுதி மக்களுக்கு தாமிரம் விற்பதை நிறுத்தினார்கள். ஆனால் அதனால் தங்கள் வியாபாரம்தான் பாழாகும் என்பதை அவர்கள் விரைவிலேயே தெரிந்து கொண்டார்கள். மேல்மத்ரர்களும் புருக்களும் தங்கள் முன்னர் வாங்கிய உலோகப் பொருட்களில் உள்ள தாமிரத்தைக் கொண்டே ஒரு தலைமுறை காலத்துக்கு வேண்டிய ஆயுதங்களை தயாரித்துக் கொள்ள முடியும். கடைசியில் இந்திரனும் அவன் தலைமையில் உள்ள 2 சமூகங்களும் கீழ்மத்ரர்களையும் பர்சுக்களையும் அழிக்க வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். புருகுதனே ஆயுதங்கள் செய்ய கற்றிருந்தான். அவன் ஆலோசனைப்படி வாளும் ஈட்டியும் அம்பும் குறைபாடுகள் களைந்து சிறப்பாக தயாரிக்கப்பட்டன. திறமையும் வலிமையும் கொண்ட தன் வீரர்களின் நெஞ்சில் காயம்படாதிருப்பதற்காக அவன் தாமிர கவசங்கள் நிறைய தயாரித்தான். இந்திரன் 2 பகை சமூகங்களில் முதலில் ஒன்றை நேரிடவே முடிவு செய்தான். இதற்கு அவன் பர்சுக்களை தேர்ந்தெடுத்தான். பொதுவாக குளிர்காலத்தில் பர்சுக்களில் பெரும்பாலானோர் வியாபாரத்துக்காக வெளி பிரதேசங்களுக்குச் செல்வார்கள். தாக்குவதற்கு இது நல்ல வாய்ப்பு என்று இந்திரன் புரிந்து கொண்டான். மேல்மத்ரர்களுக்கும் புருக்களுக்கும் அவன் போர் தந்திரங்களை கற்றுக் கொடுத்தான். இரு தரப்பினருக்கும் இடையே வெகுகால பகை இருந்தாலும் வற்றி நதிக்கரையிலிருந்து பெயர் கூட அற்றுப்போகும் வகையில் எதிரிகள் திடீரென்று அவ்வளவு பயங்கரமாக தாக்குவார்கள் என்று பர்சுக்கள் நினைத்து கூட பார்க்கவில்லை. இந்திரனே தன் தலைமையில் தேர்ந்தெடுத்த மத்ர புரு குல வீரர்களுடன் ஆக்கிரமித்தான். விரைவிலேயே பர்சுக்கள் அந்த யுத்தத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டார்கள். அதை புரிந்து கொண்டவுடன் தங்கள் உயிரை பணயம் வைத்து வீரத்துடன் போராடினார்கள். ஆனால் பர்சுக்களால் துரிதமாக தங்கள் கிராமங்கள் படை அனைத்தையும் ஒன்றிணைத்து போராட முடியவில்லை. இந்திரன் ஒன்றன் பின் ஒன்றாக பர்சு கிராமங்களை தாக்கி ஆயிரக்கணக்கான மக்களை கொன்றது. யாரையும் கைதியாக்கவில்லை. அப்படி உயிருடன் இருக்கும் வாய்ப்பு யாருக்கும் தரப்படவில்லை. கீழ்மத்ரர்கள் ஆபத்தை தெரிந்து கொண்ட போது காலம் கடந்திருந்தது. இனி கடைசி சில கிராமங்கள் தான் மிச்சமிருந்தன. அங்கே தேவையான படை வீரர்கள் அனுப்பிவிட்டு புருகுதன் குரு சமூகத்தினரின் பிரதேசத்திற்குச் சென்றான். கீழ்மத்ரர்கள்
எதிர்த்து தாக்கினார்கள். ஆனால் அவர்களுக்கும் பர்சுக்களின் அனுபவம்தான் ஏற்பட்டது. கையில் கிடைத்த கீழ்மத்திர பர்சு சமூகங்களின் ஆண்கள் யாரையும் குழந்தையாயினும் இளைஞனாயினும் முதியவராயினும் அவர்கள் உயிருடன் விடவில்லை. பெண்களை தங்கள் பெண்களுடன் சேர்த்து கொண்டார்கள். பிடிபட்ட அடிமைகளில் தங்கள் சொந்த பிரதேசங்களுக்குச் செல்ல விரும்பியவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டனர். கீழ்மத்திர பர்சு சமூகங்களைச் சேர்ந்த சில பெண்களும் ஆண்களும் போரில் உயிர் தப்பினர். இவர்கள் வட்சு நதிக்கரை பகுதியை விட்டு மேற்கு திசையில் சென்றார்கள். இவர்களின் சந்ததியரில் வந்த பர்சுக்கள் பிற்காலத்தில் பெர்சியர்கள் அல்லது ஈரானியர் என்றும் மத்ரர்கள் மிடியன் என்றும் புகழ் பெற்றார்கள். தங்கள் முன்னோர்களுக்கு இந்திரனின் தலைமையில் நடந்த கொடுமைகளை அவர்களால் மறக்க முடியவில்லை. அதனால்தான் ஈரானியர் இந்திர தேவனை தங்களின் மிகப்பெரிய எதிரியாக கருதத் தொடங்கினர். வட்சு நதிக்கரை பகுதி முழுதும் மேல் மத்ரர்கள் மற்றும் புருக்களின் ஆளுகைக்கு வந்தது. இந்த சமூகமும் வட்சு நதியின் இரு கரை பகுதிகளை ஆளுக்கொன்றாக பிரித்து கொண்டன. வட்சு நதிக்கரைவாசிகள் புதியது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பழைய சம்பிரதாயங்களையே மீண்டும் கொண்டு வர முடிந்தவரை முயன்று பார்த்தார்கள். ஆனால் அவர்களால் தாமிரத்தை கைவிட்டு கல் ஆயுதங்களின் காலத்துக்கு திரும்பிச் செல்ல முடியவில்லை. தாமிரத்துக்காக அவர்கள் வட்சு நதிக்கரை மலைச்சரிவுகள் விட்டு அயல் பிரதேசங்களுக்கு சென்று வியாபார தொடர்புகள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அவர்கள் அடிமை முறையை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. வெளியே உள்ளவர்கள் வட்சு நதிக்கரைக்கு வந்து நிலையாக வசிக்க அனுமதிக்கவும் இல்லை. பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு இந்திரனான புருகுதனையும் மக்கள் மறந்துவிட்டனர் அல்லது அவனை கடவுளாக்கிவிட்டனர். மக்கள் தொகை மிகவும் அதிகரித்து விட்டது. அதனால் அங்கே உணவு உறைவிட பற்றாக்குறை ஏற்பட்டது. எனவே அவர்களின் எத்தனையோ சந்ததிகள் தெற்கு திசையில் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதற்கு முன்பு ஒவ்வொரு சமூகமும் சுதந்திரமாக இருந்தது. ஒரு சமூகத்தில் மகாபிதாவுக்கு முக்கியத்துவம் இருந்தது என்றாலும் அவர் அந்த பதவியில் நிலைப்பதற்கு சமூக மக்களின் ஆதரவு அவசியப்பட்டது. ஆனால் வட்சு நதிக்கரையில் நடந்த இறுதிப்போர் பல சமூகங்களுக்கு ஒரு தளபதி அல்லது இந்திரன் எனும் வழக்கத்தை தோற்றுவித்தது. கதை 4 முற்றும்.